அடிமை பெண், அடிமை பெண்ணோட நான் ஒரு தகாத உறவு என்ன செய்திருந்தேன், வைத்திருந்தேன். அடிமை பெண்ணோட நான் ஒரு தகாத உறவு ஒன்று வைத்திருந்தேன். அந்த தகாத உறவால கிடைத்த புள்ளதான் அப்துல் ரஹ்மான் என்கிற புள்ள. யாரு? அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு புள்ள. ஆனா அந்த அடிமை யாருடைய அடிமை? அந்த அடிமை யாருடைய அடிமை சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன். யாருடைய அடிமை? போன பார்த்ததுல ஒன்றும் படல போல. திரும்ப சொல்றேன் பாருங்க. என்ன நீங்க ஒரு ஹதீஸை படித்தாலும் ஒழுங்கா படிக்கணும், விளங்கினா? அதுதான் முக்கியம். ஃபத்ஹ் மக்காவுடைய ஆண்டு, மக்காவுடைய முழுமையான ஆட்சி யாருடைய கையில வந்துருச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபர்ஸ்ட்க்கு மறந்துடுங்க, இப்போ புதுசா சொல்றேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கையை போயிட்டு பிடிச்சி, அந்த அப்துல் ரஹ்மான் என்கிறவர் யார் என்றா ஜம்ஆ என்ற ஒரு ஆள் இருந்தார், ஜம்ஆ இப்னு கைஸ். அவருடைய அடிமைக்கு கிடைத்த புள்ள தான் அப்துல் ரஹ்மான். யாருடைய அடிமைக்கு கிடைச்ச புள்ள? ஜம்ஆவுடைய அடிமைக்கு கிடைச்ச புள்ள தான் அப்துல் ரஹ்மான். இந்த அப்துல் ரஹ்மான் கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ் முன்னுக்கு கொண்டு போய் நிப்பாட்டு சொன்னாரு. யா ரசூலல்லாஹ், இந்த அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரே, இந்த அப்துல் ரஹ்மான் ஏண்ட நானா உத்பத் இப்னு அபி வக்காஸ், ஏண்ட நானா உத்பத் இப்னு அபி வக்காஸை கிடைச்சது. ஜம்ஆ மூலமா ஜம்ஆட அடிமைக்கு கிடைச்சது இல்ல. யாரு மூலமா யாரையும் கிடைச்சது இல்ல? ஜம்ஆ என்கிறவர் மூலமா அவருடைய அடிமைக்கு கிடைச்ச புள்ள இல்ல இது. ஏண்ட நானா தகாத உறவு வச்சிருந்தாரு. யாரோட? ஜம்ஆட அடிமை பொம்பளையோட. அவருக்கு கிடைச்ச புள்ளத்தான் யார் என்று சொன்னா இந்த அப்துல் ரஹ்மான் என்கிற இவரு. எனவே ஏண்ட நானா மௌத்தா போகும்போத அவரோட மனசு உறுத்தி இருந்துச்சு, அட நம்மட புள்ள ஒரு அடிமையோட நம்ம தகாத உறவுல நம்ம சேர்ந்து நமக்கு கிடைச்ச புள்ள இன்னத்தோட பராமரிப்பு கீழே இருக்குதே என்கிற வருத்தம் அவர்ல இருந்து கொண்டே இருந்துச்சு. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, மௌத்தா போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சஅத் நான் மௌத்தா போயிருவேன், அவருடைய சக்கரத் ஹால்ல சொல்றாரு, நீ தான் என்ன செய்யணும், எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி, முகமதோட நீ பேசி, நீ என்ன செய்யணும், அந்த புள்ளைய ஓண்ட பராமரிப்புகள் எடுத்து பார்க்கணும். நானோட புள்ள தானே, உனக்கும் புள்ள மாதிரி, நானோட புள்ள உனக்கும் புள்ள மாதிரி, நீ சாச்சா முறையாகுது. அப்ப நீ என்ன செய்யணும்னா, சஅதே அந்த புள்ளைய நீ தான் பொறுப்பெடுத்து வளர்க்கணும், என்னால அது செஞ்சு கொள்ள இயலாது. ஏன்னா அந்த குற்றத்தை செஞ்சவன் நானே, அந்த குற்றத்தை செஞ்சவன் யாரு? நான். நீ என்ன செய், எடுத்து வளர்த்துரு, எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி என்னைய உறுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாரு. அவர் மௌத்தா போனாரு. முஸ்லிமாவா காஃபிரா ஆவாண்டா? முஷ்ரிக்காக காஃபிராகத்தான் மௌத்தா போனாங்கிறது அவருடைய வரலாறு நிறைய செய்திகள் எடுத்து காட்டுது. ஹைர், இப்ப அவர் மௌத்தா போயிட்டாரு. இப்ப அப்துல் ரஹ்மான் என்கிற அவருடைய கையை பிடிச்சி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பேர் சொல்றாங்க, இவரு என் சகோதரன் மகன். எனவே இவ்வளவு காலமா ஜம்ஆட வீட்டுல வளர்ந்தாரு, இதுக்கு பிறகு இவர் எனக்கு தான் இருக்கணும், நான் தான் இவரை பராமரிப்பேன், நான் தான் இவருக்கு பொறுப்பு அப்படின்னு. இந்த செய்தி கேள்விப்பட்டு ஜம்ஆவுடைய மனைவிக்கு கிடைத்த மகன் ஒன்று இருக்காரு. ஜம்ஆவுடைய மனைவிக்கு கிடைத்த மகன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அப்து. என்ன பேரு? அப்து. அந்த அப்துங்கிறவர் வந்து சொன்னாரு, அப்படியெல்லாம் தரையிலாது, இது ஏண்ட சகோதரன், ஏன வாப்பட அடிமைக்கு கிடைச்சது ஏன சகோதரன், ஏன வாப்பட அடிமைக்கு கிடைச்ச பிள்ளை இவரு, ஏன வாப்பாட அடிமைக்கு கிடைச்ச பிள்ளை இவரு, இவர் ஏன சகோதரன் அப்படின்னு என்ன செய்யறாரு, அந்த அப்து, இந்த அப்து என்கிறவர் வந்து சொல்லிட்டாரு, அப்துல் ரஹ்மான் எனக்கு தான் வேணும், இவ்வளவு காலம் எங்க வீட்டுல வளர்ந்தாரு, எங்க வீட்டுல இருந்தாரு, எங்களுக்கு சகோதரன் இருந்தாரு, இப்ப அப்படி போக வேணும், அப்படின்னா நாங்க விட்டு தர மாட்டோம் அப்படின்னு என்ன செய்யறாரு, இந்த அப்துங்கிறவர் பிரச்சனை பண்றாரு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அப்துல் ரஹ்மான் வாக்கு கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க யா ரசூலல்லாஹ். 2-3 முறை சொன்னாரு, நல்லா பாருங்க, என்ன நானா உத்துப்பாட வாக்கு தானே இருக்கு, என்ன நானா உத்துப்பாட வாக்கு தானே இருக்கு, அப்ப என்ன நானாக்கு தானே பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் ரசூலுல்லாஹ் அப்ப பாக்குறாங்க. பார்த்தா இப்ப நம்மளுக்கு சும்மா எவனாத்துல ஓட்டு அவனமாய் தானே இருக்கின்றாக்கா, நம்மளுக்கும் பிரச்சனை போற இடத்துல எப்படி இருக்கும், கன்ஃபியூஸ் பாக்குறதுல அவன் சொல்ற மாதிரி தான் விளங்கும், அப்படியா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கும் அப்பதான் படுது, ஒரு சஅத் இப்னு அபி வக்காஸ் நானா உத்துப்பாட வாக்கு தான் இருக்குது, சஅத் இப்னு அபி வக்காஸ் நானா உத்துப்பாட வாக்கு தான் இருக்குது. ஆனா எப்படி உத்துபாக்கு புள்ளைய நிஸ்பத் பண்றது, இது உத்துப்பாட புள்ளத்தா என்ன எப்படி சொல்றது? ஏனென்றா
அடிமை பெண் ஜம்ஆட படுக்கைக்கு லீகலா சொந்தமானவர் யாரு? ஜம்ஆ. இது அவரிடத்துல அடிமை. அப்ப படுக்கைக்கு யாரு லீகலா சொந்தம்? ஜம்ஆ. அப்படி இருக்கும் பொழுது எங்கே உள்ள ஒரு ஆளுக்கு எப்படி அந்த பிள்ளைய சேர்க்கிறது? அப்ப ரசூல் சொன்னாங்க, சஅத் இங்க வாங்க, அல் வலது லில் ஃபிராஷ், அல் வலது லில் ஃபிராஷ். புள்ள படுக்கைக்கு தான் சொந்தம். படுக்கைக்கு யாரு லீகல்? படுக்கைக்கு யாரு சொந்தக்கார? லீகலா ஜம்ஆ. ஏன்னா அடிமை ஜம்ஆடேனா. அப்ப இந்த புள்ள ஜம்ஆக்கு தான். அப்துட கையில கொடுங்க. அப்துட சகோதரன் அப்து ஜம்ஆவுடைய மனைவியுடைய புள்ள, அப்துல் ரஹ்மான் ஜம்ஆவுடைய அடிமையுடைய புள்ள. அப்படி வந்து சொல்றவங்க எல்லாத்துக்கும் உங்களோட நீங்களா இது பண்ணீங்க, அப்ப இந்த புள்ளைய நீங்க எடுத்துக்கோ அப்படி கொடுக்கலுமா? பரம்பரையில பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடும். இது உறவு முறையுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடும். ரசூல் சொன்னாங்க, இல்ல, படுக்கைக்கு லீகலா யாரு சொந்தமோ ஜம்ஆ தான் அவருடைய அடிமை. எனவே அந்த புள்ள ஜம்ஆக்கு தான், விட்டு போட்டுருங்க என்று ரசூலா என்ன செஞ்சாங்க? தீர்ப்பு கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இப்ப தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சு ரசூலுக்கு குழப்பமா இருக்கு, ரசூலோட வீட்டுல குழப்பமா இருந்துச்சு. இந்த தீர்ப்புக்கு பிறகு இவ்வளவு நேரமா யாருக்கு பிரச்சனை? சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் ஜம்ஆட மனைவிட மகன் அப்துக்கு தானே பிரச்சனை. அப்துல் ரஹ்மானை யாருக்கு எடுக்கிறது? இப்ப இந்த தீர்ப்பு ரசூலா கொடுத்து முடிச்சுட்டாலும் கூட ரசூலுல்லாஹ்க்கு மனம் உறுத்திக்கிட்டு இருக்குது. ஏண்டா ரசூலோட வீட்டுல இப்ப ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இதால என்ன பிரச்சனை சொல்லுவோம் அப்போ? யாருக்கு நல்ல சீரா தெரியணும் பாப்போம், வரலாறு தெரியணும் பாப்போம், சொல்லுங்களே. மாஷா அல்லாஹ், தெரியாத போன செட் பண்ணாலும் விஷயத்துல கருத்தை எடுத்தீங்க. என்னது? ரசூலுல்லாஹ்வோட ஒரு மனைவி இருக்கிறாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா யாருண்டா? இந்த ஜம்ஆ என்கிறவருடைய மகள். சௌதா பின்த் ஜம்ஆன்னு நம்ம சொல்றோமே, சௌதா பின்த் ஜம்ஆ என்கிறோம். இந்த ஜம்ஆவுடைய மகள் தான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யோசிச்சு இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கூப்பிடுறாங்க? சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொல்றாங்க, யா சௌதா, சௌதாவே இஹ்தஜிபி மின் அப்துல் ரஹ்மான். இதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் வந்தா நீங்க ஹிஜாப் போட்டுதான் இருக்கு. இதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் வந்தா ஏன் வாக்க பார்த்தா உத்பவமா இருக்குது. உத்பா மௌத்தா போற நேரம் வாக்கு மூலம் கொடுத்துட்டு மௌத்தா போய்க்கான சகோதரன் சாதிட்ட வாக்க பார்த்தா அப்படித்தான் இருக்குது. ஒரு விதமான சுப சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு தீர்ப்புல வரையலாது. தீர்ப்பு கொடுக்கறேன்னா எப்படி கொடுக்கலாம்? அடிமை பெண்ணுக்கு லீகலா யாரு சொந்தமோ, யாரு உரிமையோ எஜமானோ அவரை வச்சுதான் தீர்ப்பு கொடுக்கலாம். எனவே அந்த அடிப்படையில் தீர்ப்பை கொடுத்தாச்சு. ஆனாலும் இவ்வளவு காலமா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அப்துல் ரஹ்மானோட சகோதரன் சகோதரி என்கிற உறவுல நேரடியா இருந்தாங்க, பார்க்கறாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் நடந்துச்சு. தண்ட வாப்பட அடிமையுடைய மகன் தனக்கு சகோதரன் தானே. தண்ட வாப்பட அடிமையுடைய மகன், அடிமை பெண்ணுடைய மகன் தனக்கு சகோதரன் தானே. அப்ப சகோதர சகோதரி உறவு எவ்வளவு நெருக்கமான உறவு, எவ்வளவு பிணைப்பான ஒரு உறவு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல லிமா ரஆ மின் ஷபஹிஹி பி உத்பா. ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஷபஹ் பாருங்க பாருங்கன்னு சொன்னாரு. அவரும் பார்த்தாரு, உண்மையிலேயே உத்பாட வாக்குமாய் தான் இருக்குது. சாதுட சகோதரன் வாக்குமாய் தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுல ஒரு சுபஹா ஒன்று இருக்குது. இப்ப சந்தேகத்துக்கு இடமானது வந்தா நாம சந்தேகத்துக்கு இடமானதுல போயிட்டு உடையணுமா? இல்ல அது ஹலாலா இருந்தா அப்படி பார்த்து செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லணுமா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. ஃபமனித்தக சுபஹாதி ஃபகத் இஸ்தபர அலிதீனிஹி வ இர்திஹி. உங்களுக்கு ஹலாலா ஹராமா என்கிற சந்தேகம் வந்தா நீங்க அந்த சந்தேகத்தை, அந்த விஷயத்தை முழுமையா தவிர்த்துக்கோங்க. தவிர்த்து கொண்டா ஃபகத் இஸ்தபர அலிதீனிஹி வ இர்திஹி, உங்களோட மானத்தையும் பாதுகாத்துக் கொள்வீங்க, உங்களோட மார்க்கத்தையும் தீனையும் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வீங்க. சந்தேகம் தானே, சுவர் இல்லைன்னா ஆறாமண்டு ஹலாலா இருந்திருக்கீங்களா இப்படி பாத்தீங்கண்டு பார்த்து அந்த சந்தேகத்துக்கு இடமானதை செய்ய போயிட்டீங்கண்டா, அதுல விழுந்துட்டீங்கண்டா, நீங்க எதுல விழுந்தவங்களா ஆகிருவீங்க? ஹராம், ஹராத்திலேயே விழுந்தவங்களா ஆகிருவீங்க. ஹராத்திலேயே விழுந்தவங்களா ஆகிருவீங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு போதனை, தியரி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தியரியை தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கணுமா எடுக்க கூடாதா? அந்த தியரிய தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணுமா படுத்த கூடாதா? படுத்தணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தஜிபி யா சௌதா,
சௌதா இதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் வந்தாருன்றதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது, சகோதரன் தானே என்று சிரிச்சு கதைச்சு ஹிஜாப் இல்லாம திரை இல்லாம நீங்க என்ன செய்யக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, உறவாடக்கூடாது. அவரு வாரேண்டா அவங்களோட பேச ஏதாவது கட்டாயமான தேவைக்குதான் வரணும். அப்படியே வந்தாலும் நீங்க எப்படித்தான் பேசணும், நீங்க எப்படித்தான் பேசணும் திரையோட. ஆனா உண்மையிலே ரசூல தீர்ப்பு கொடுத்தது யாருக்கு, ஜம்ஆட மகன் என்று தான் தீர்ப்பு கொடுத்தேன். அப்துல் ரஹ்மான் இப்படி ஜம்ஆன் தான் வரலாறுல வரும், அப்துல் ரஹ்மான் இப்படி உத்துபான் வருமா, வராது. அப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த சந்தேகத்துக்கு இடமானதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்படி தீர்ப்பு கொடுத்தது பிறகு இந்த முழு சம்பவத்தை அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யாரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு, சௌதாக்கு யாரு, சௌதாக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரி, சொல்லுங்க. என்ன என்னது சக்கரத்தி? அப்படி இருந்தும் கூட நீங்க பாருங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியில சொல்ற வார்த்தை தான் பிரதானமானது. என்னது கடைசியில சொல்ற அந்த வார்த்தை தான் பிரதானமானது. தனக்கு தன்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவியா இருக்கும் பொழுது, ஏன்னா நாயும் கறி சட்டி மாதிரி இல்லைன்னு சொன்னா கீரியும் பாம்பு மாதிரி அப்படித்தானே இன்னைக்கு பிக்சர் காட்டப்பட்டிருக்குது. அப்படித்தானே ஆட்கள் பத்தில உணர்வு இருக்குது. ஆனா அவங்களோட மார்க்கம் பாருங்க, ஒருத்தர்ல இருந்த ஃபதுல சிறப்ப ஒரு நாளும் என்ன செய்யாது, நிராகரிக்காது. நம்ம அப்படி இல்லையே, ஒருத்தர் தவறு செஞ்சா இவெல்லாம் மௌலவியானு கேட்போம், மௌலவிங்கிற இடத்துல இருந்து அவனை கேட்சி, இவெல்லாம் ஆஜியரான்னு கேட்போம். அப்படிதானே, இவெல்லாம் சேரான்னு கேட்போம், இவெல்லாம் மாஸ்டரான்னு கேட்போம். ஒருத்தருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னா அந்த அந்தஸ்துல இருந்து அவன் நினைக்க இவனெல்லாம் அமீரா பாருங்களே, அமீரெல்லாம் இப்படி ஆயிப்பான் அப்படின்னு அவருக்குரிய ஃபதுல் இயல்பா இருக்கக்கூடிய சமுதாய அந்தஸ்தை விட்டு கூட அவருடைய ஒரு தவறான இவங்க அப்படியே இருக்கிறவங்க. ஆனா அவங்க அப்படியாப்பட்டவங்க இல்ல, அவங்க அப்படியாப்பட்டவங்க. அதுக்கு நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு வரும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவத்தை கூட அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்ப சௌதாவை பார்த்து நானா தம்பியாக, இந்த தாத்தா தம்பியாக எல்லாம் இவ்வளவு உறவாக நெருங்கி கிட்ட இருந்து சிரிச்சு கதைச்சி பேசி விளையாட்டு இவ்வளவு பலவீனங்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திரைய போடுங்கன்னு. ஃபலம் வலம் தரஹு சௌதா கத், அன்றைய நாள்ல இருந்து சௌதா அப்துல் ரஹ்மான பார்க்கவே இல்லை. ஹிஜாப் போடுறது என்ன பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஃபமா ரஆஹா ஹத்தா லகியல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இருந்த பேணுதல் எப்படி இருந்துச்சுன்னா அவர் மௌத்தா போகும் வரைக்கும் அதுக்கப்புறம் சௌதாவை அவரும் பார்க்கல. எப்படி சஹாபத்? இது அப்படி அல்ல. இல்ல என்ன நானோட பொண்டாட்டி தான் என்னைய சின்னத்துல இருந்தே வளர்த்தை. யாரு? நானோட பொண்ணு. அதனால அவங்க உடுக்கிற மாதிரி அதே கலர்ல இவர் உடுக்கிறாராம். இது ஒரு பொம்பளை வந்து சொல்றா, என்ன மாப்பிள்ளை நிலைமை இப்படி இருக்கீங்க. எங்க சரி ஒரு ஃபங்க்ஷன் போனா என்ன மாப்பிள்ளை கண்காட்டி என்ன அவட மைனியோட பேசுறாரு. அவர்கிட்ட கேட்டா இல்ல எங்கட உமா சின்னத்திலேயே மவுத்து, எங்கட தாத்தா எங்கட நானா கொண்டு முடிச்சுட்டு வந்தார் இவத்தை எங்களை சின்னத்துல இருந்து என்ன செஞ்சா மகாராஜி. யோசிச்சு பாருங்க, அது தெளிவாவே அஜினபி, அது தெளிவாவே என்னது அஜினபி. இந்த இடத்துல உண்மையான ஒரு தாத்தா தம்பியா வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தவங்க, இந்த உறவுக்கு மத்தியில் ஒரு திரைய போடுறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க சார், எவ்வளவு கஷ்டம். நானா தம்பியா தாத்தா தம்பியா வாழ்ந்ததுக்கு பிறகு அவ்வளவு கிட்ட கிட்ட இருந்து சிரிச்சு காய்ச்சி ஒரு வீட்டுக்குள்ளுக்க வளர்ந்தவங்க திரைய போடுங்கன்ற தோடையே அவங்களுக்கு ஒரு அவ்வளவு சென்டிமெண்ட் ஒன்று வரவே இல்லை. என்ன இவ்வளவு காலம் எப்படி பழகிட்டோமே, ஒரு வீட்டுக்குள்ளுக்கு இருந்தோமே, சின்னத்துல இருந்து இருந்தோமே, ஒன்றா விளையாடி இருக்கிறோமே, சிரிச்சு எவ்வளவு காய்ச்சிருக்கிறோம், எவ்வளவு பயணங்கள் போயிருக்கிறோம். இவ்வளவு இருந்தாலும் சட்டம் என்று வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, உணர்வுக்கு அடிமைகள் அல்ல, உணர்வுக்கு அடிமைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவர்கள் அடிமை, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு தான் அவர்கள் அடிமை. அதுல அவங்க கவனமா இருந்தாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாளும் சௌதா ஒரு நாளும் என்ன செய்யல. அதுக்கு பிறகு அந்த அப்துல் ரஹ்மானை பார்க்கவும் இல்லை. அப்துல் ரஹ்மானும் மௌத்தா போகும் வரைக்கும் சௌதா என்ன செய்யல, பார்க்கல. ஏதாவது கட்டாய தேவை வந்தா திரைய போட்டு பேசிக்கொள்வார்கள். அஜ்னபியா தன் ஒரு ஆளோட எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிக்கொள்வோம், அவ்வளவுதான். கண்ணியமான சகோதரர்களே, இதை நாம புரிஞ்சுக்கிறோம். இதை நாம இது அப்படி இல்லை. சில ஊர்ல சொல்றாங்க மௌலவி கட்டாய மகரம் அஜ்னபியை பத்தி பேசுங்க. ஏன்
என் நானோட பொண்டாட்டிய தம்பி பேசிக்கல எத்தனை பேர் அங்க விடுறான் இங்க விடுறான், இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி பிரச்சனை இருக்குது. அது மட்டுமல்ல, செலவண்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா, பொண்டாட்டியோட குடும்பத்தோட சண்டை சுட்டி அவன் எங்கேயாவது அவுட்டுக்கு அங்கிட்ட இங்கிட்ட எங்க சரி பயணங்கள் போறான்னு சொன்னா வீட்டுல வந்து கொண்டு பொண்டாட்டியோட நான தம்பி மாதிரி யாரையும் தங்குறதுக்கு கூப்பிடுறது இல்லை. இவள்ட தம்பியை நானாக கொண்டு வந்து தங்க வைக்கிறேன். நல்லாவா இருக்கு? உருப்படுமா? உருப்படுமா சொல்லுங்க? சீரழிஞ்சு போகும். சீரழிஞ்சு போகுமே. இப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க சில இடங்கள்ல. ஷேக் இதை கொஞ்சம் பயாங்க சொல்லுங்க ஷேக், இதை கொஞ்சம் பேசுங்க ஷேக். மஹரம் அஜ்னபி தெரிச்ச துணி மாதிரி என்ன செய்தி சீரழிஞ்சு போயிருக்குது, பிஞ்சு தொங்குது, எடுக்க வழி இல்ல. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் நாம படிக்க வேண்டிய பாடம். சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் நானா தாத்தா தம்பி என்ற உறவுக்குள்ளுக்க வாழ்ந்தவர்கள் ஹிஜாபை பெற்றுக்கொள்றா எவ்வளவு பெரிய இது வரும். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த செய்தி அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இல்லாத ஒரு நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்லாத ஒரு நேரம். சஹீஹ் முஸ்லிம்ல 1445, சஹீஹுல் புகாரில 5239 செய்திகள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த காலத்துல நிறைய தாய்மாட்ட பால் அருந்துவாங்க தானே கை குழந்தைகள். அத மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பால் அருந்திய ஒரு தாயுடைய அது பால் குடி உறவால வரக்கூடிய ஒரு தந்தை தான் அபுல் குவைஸ். அபூபக்கர் நேரடியான தந்தை, அபூபக்கர் நேரடியான தந்தை. ஆனா இவங்க பால் அருந்திய ஒரு பெண்ணுடைய கணவர் தான் அபுல் குவைஸ். பேர் என்ன? அவ பால் அருந்திய உறவால வரக்கூடிய தந்தை அபுல் குவைஸ்ங்கிறவர். அந்த அபுல் குவைஸுடைய சொந்த தம்பி அஃப்லஹ். அபுல் குவைஸுடைய சொந்த தம்பி அஃப்லஹ். இந்த அஃப்லஹ் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு நாள் நம்மட நானாட மனைவிட்ட பால் குடிச்ச புள்ளத்தனே ஆயிஷா, அவளை போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம் எட்டி என்று சாச்சா பால்குடி உறவு சாச்சா பால்குடி உறவால வர சாச்சா சந்திக்க வராரு. ஆயிஷா என்ன செய்யறாவோ எது செய்யறாவோ சொக்க விசாரிக்கிறவனு வாராரு. வந்து தட்டி கேட்கிறாரு, அம்மா வீட்லயாமா இருக்கிறாயின்னு. ஓ வீட்டுல தான் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் இல்ல, நான் வர்றேனே பேச அப்படின்னு. இல்ல இல்ல நீங்க உள்ளுக்க வந்துடாதீங்க, நீங்க போயிருங்க, ரசூலா போனதுக்கு அப்புறம் ரசூலோட வந்து பேசுங்கன்னு சாச்சாவை பார்க்கவும் இல்லை, திரையை அகற்றவும் இல்லை, அப்படியே விரட்டி விட்டாங்க. சாச்சாவை பார்க்கவும் இல்லை, உள்ளுக்க பார்க்கவே இல்லைன்னா உள்ளுக்கு எடுப்பாங்களா? வாசல்லே வச்சு இல்ல இல்ல நீங்க இப்ப போயிருங்க, நீங்க இப்ப போயிருங்க, பொறவு நீங்க என்ன செய்யுங்க, ரசூலா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இருந்து காய்ச்சிருவீங்க அப்படின்ட்டாங்க. இவரும் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு வெளியே ஒரு இடத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வெளியில போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் பால் குடிச்சேனே அந்த உம்மா, அவருடைய கணவர் அபுல் குவைஸுடைய சொந்த தம்பி அஃப்லஹ் வந்தாரு, நான் உள்ளுக்கு விடல, நீங்க வந்து அப்புறம் வாங்கண்டே. அப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஆயிஷா பார்த்து, ஆயிஷா ஹாதா அம்முக்கி, அது உங்களோட சாச்சா என்ன, நீங்க எடுத்து வச்சு தாராளமா கதைக்கலாமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் எனக்கு பால் தர இல்லையே. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் எனக்கு பால் தர இல்லையே, அவரோட நானோட மனைவியை நான் பால் தந்தது, அவர் எப்படி எனக்கு. அப்ப என்னண்டா சட்டம் அவங்களுக்கு தெரியல. அப்ப சட்டம் தெரியாம இருக்கும் பொழுது அவங்க எடுக்கிற முடிவு என்ன? வானா தடுத்துக்கொள்ளும். அப்படி இருந்தா இப்படி இருந்தா ஹலாலா இருந்தா நாம அட்வான்டேஜ் எடுக்கிறது எல்லாத்துலயுமே கூட. எங்க நாளுக்கு எவ்வளவு விளங்கப்படுத்தாங்க பாருங்க. மார்க்கம் விளங்காது சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடு சண்டை சத்தியம் விளங்காது, மத்த எல்லாம் விளங்கும். அது ஏன் விளங்காதுன்னா விளங்காதமே காட்டிக்கொண்டு, விளங்கினா செய்ய வேண்டியவாரே, விளங்கினேன்னு காட்டிக்கொண்டா என்ன செய்ய. குர்ஆன் சொன்னாலே இல்லாத கிரிட்டிக்கலான பிரச்சனை வாழ்க்கையில நிறைய இருக்குது. அதெல்லாம் நல்லா நுணுக்காம விளங்கும். யாரு யாருக்கு எப்ப எந்த இடத்துல எந்த டைம்ல என்ன கார்ல மாடல்ல எல்லாம் ஞாபகம். ஆனா மார்க்கெட்ல ஒரு சில கருத்து வேறுபாடு விளங்கப்படுதுன்னா என்னது, கருத்து வேறுபாடு பேசாதீங்க விளங்காது. அவள் விளங்காத அளவுக்கு தோதா, அவ்வளவு தோதா, நல்லா விளங்கும், காட்டிக்கொள்றது இல்லை. விளங்காதமை விளங்கினா செய்யணுமையா, விளங்கினா என்ன செய்ய வேண்டியது, அதனால காட்டிக்கொள்றது இல்லை. இப்ப கண்ணியமான சகோதரர்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க இப்படி சொன்னதோடையே அவங்களுக்கு அது எப்படி உறவாகும், எப்படி அது மஹ்ரமாகும், எப்படி அவரை வச்சு நான் பேசுறது. சொன்னாங்க, இங்க வாங்க, الرضاعة تحرم ما تحرم من النسب. எப்படி நசபால நீங்க ஒரு ரத்த பிளட்டால உங்களுக்கு எப்படி அந்த பிளட்டால உங்களுக்கு எப்படி உறவு முறை ஏற்படுமோ, ஒரே பிளட்ல நீங்க பிறக்கிற நேரத்துல எப்படி உறவு முறைகள் வருமோ, மஹரமாகுமோ, அதை போல நீங்க ஒருத்தர் பால் இருந்தீங்கனாலும் என்ன செய்யும், அதே உறவு முறை. உங்களோட வாப்பா சொந்த வாப்பா அபூபக்கர்னா அவருடைய தம்பி உங்களுக்கு சாச்சா, உங்களுக்கு மஹரம் தானே. அத மாதிரி நீங்க இப்ப பால் குடித்த ஒரு பெண், அந்த பெண்ணுடைய கணவர் உங்களுக்கு பால் குடி உறவால அபுல் குவைஸ் வாப்பா என்று சொன்னா, அவருடைய தம்பி உங்களுக்கு என்னது, பால் குடி உறவால மஹரமான உறவு, அவர் அஜ்னபி அல்ல.
அவரை தாராளமா உங்களுக்கு எடுக்கலும் என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பை தெளிவாக விளங்கப்படுத்தினதுக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அவரை என்ன செஞ்சேன், என்னோட வீட்டுக்கு எடுத்தேன், சொகத்தை அதுபோல விசாரிச்சாரு, வந்து கொஞ்ச நேரம் இருந்து கழிச்சு என்ன செஞ்சாரு போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பாருங்க அவங்கள்ட்ட இருந்த பேணுதல், அவர்கள்ட்ட இருந்த இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், சஹாபாக்களை பற்றி படிங்க. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கண்ணியம், அவர்கள்ட்ட இருந்த ஹராம் ஹலாலுடைய பேணுதல், அவர்கள் சந்தேகத்துக்கிடமான விஷயங்களை கூட, தங்களுக்கு மார்க்கத்தில் விளக்கம் இல்லாத விஷயங்கள் கூட இது ஹராத்துக்கு போயிருமோ என்ற பயத்தால தவிர்த்து கொண்டது இவ்வளவு தூரம் இருக்குது. அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய, நான் சொன்னேனே ஏற்கனவே, அவர்களுக்கு ஒருத்தர் ஒரு அநியாயம் செஞ்சிட்டாரு, தவறு செஞ்சிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் ஒரு நாளும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய, அவர்களுக்கு இயல்பா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை அந்தஸ்தை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, குறைச்சு பேச மாட்டாங்க. இப்ப என்னது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மோசமான ஒரு பெண் தவறாக நடந்து கொண்டாங்க என்று என்ன செஞ்சிட்டு ஒரு செய்தி பரவிச்சா இல்லையா, ஒரு செய்தி பரவிச்சா இல்லையா, அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறங்கி அவங்களை சுத்தப்படுத்தினானா இல்லையா. அந்த கால கெடியில அவங்களோட வீட்லயே இருந்து சாப்பிட்டு அவங்களோட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பராமரிப்புக்கு கீழே, செலவுக்கு கீழே இருந்த ஒரு ஆள் தான் மிஸ்தா, அப்படியே இல்லையா மிஸ்தா. அந்த மிஸ்தாவும் என்ன செஞ்சாரு, இருக்கலாம் என்னது ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல மத்தவங்க சொன்னதுல வாயை போட்டுட்டாரு, வாயை போட்டு நினைச்சு கொண்டாரு. எப்படி முனாஃபிக்கள் தன கச்சிதமாக அந்த விஷயத்தை பரப்பினாங்களோ, அதுல சில உண்மையான ஈமானுள்ள நல்ல சாலிஹான சஹாபாக்களும் மாட்டினாங்க, அறியாமையால மாட்டினாங்க. அதுல மாட்டி இருக்கலாம் என்று சொன்ன ஆட்கள்ல ஒரு ஆள் யாரு, மிஸ்தா. அப்ப அந்த மிஸ்தாவுடைய விஷயத்துல உம்மு மிஸ்தா ஒரு நாள் ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்தாவுடைய தாய், மிஸ்தாவுடைய உம்மு மிஸ்தா டாய்லெட்டுக்கு, நைட்டுக்கு டாய்லெட் கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டிட்டு போகணும், ஆயிஷா தலவு கூட்டிட்டு போறாங்க. அப்ப டாய்லெட்டுக்கு போற நேரத்துல மிஸ்தாவுடைய உம்மா புலம்பி போனாங்க. என்ன தாய்ச மிஸ்தா நாசமா தான் போகணும், நாசமா போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான். யாரு, உம்மா தண்ட மகனே, இவ்வளவு ஒழுக்கமான பொம்பளை யாரு நீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒழுக்கமான பொம்பளை. உங்களோட வீட்டுல முழு செலவையும் அவன் எடுத்திருக்கிறான், சாப்பிட்டு இருக்கிற, உங்களோட வாப்பட உடுப்பெல்லாம் எடுத்திருக்கிற, எல்லாம் செஞ்சும் உங்களைய பத்தி அவனுக்கு தெரியாட்டி வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அப்படித்தானே. அப்படி இருந்த மிஸ்தா தாய்ச மிஸ்தா நாசமா போயிட்டான், மிஸ்தா அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி உம்மு மிஸ்தா என்ன செஞ்சாங்க, புலம்பி வராங்க. சஹீஹ் புகாரில 4025 செய்தி வருது. புலம்பி வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே என்ன செஞ்சாங்க, உம்மு மிஸ்தாஹ பார்த்து சொன்னாங்க, பிஸமா குல்தி உம்மு மிஸ்தாஹே, அப்படி நாசமா போயிட்டான் எல்லாம் சொல்லாதீங்க, நாசமா போயிட்டேன் அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி மிஸ்தா, அவருக்கு நீங்க எப்படி ஏசுவீங்க? ஏண்ட மானத்துல அவர் விளையாடினாலும், ஏண்ட ஒழுக்க விஷயத்துல தேவையில்லாதமை பரப்பினாலும், அவர் பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி மிஸ்தா, ஏசுறதும் புறத்தியாரும் இல்ல. ஒரு உம்மாக்கு பிள்ளையில தவற கண்டு ஏசுறதுக்கு அதிகாரம் இல்லையா இருக்கு. அப்ப அந்த பெண்களிடத்துல இருந்த அந்த உணர்வை பாருங்க, எவ்வளவு தூய்மையான உணர்வு. இவ்வளவுக்கும் பெரிய மூதாட்டி கிளவி ஒன்றல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இளம் வயது புள்ள, அவங்க இளம் வயது ஒரு பெண், இளம் வயது ஒரு பெண்ணிட மானத்துல விளையாடக்கூடிய ஆட்கள்ல ஒரு ஆளா இவர் ஆகிட்டாலும் கூட உம்மாவே ஏசுறா மகனுக்கு. ஆனா அவங்களோட உள்ளம் எப்படி பக்குவப்பட்டு இருந்துச்சு, எவ்வளவு மெச்சுவர்டா இருந்துச்சு. பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி மிஸ்தா, அவருக்கு நீங்க எப்படி ஏசுவீங்க? அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லிட்டான், யஅமலுமா ஷிய்தும் கத் கஃபர்து லக்கும். பத்ர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ, பைஅத்துர் ரிضوانல யாரெல்லாம் ஹுதைபியா உடன்படிக்கையில யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ, அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான், நீங்க விரும்பினதை செய்யுங்க, இனி உங்களை நாங்க மன்னிச்சிட்டோம், இனி உங்களைய. அப்ப ஒருத்தர் தண்ட பெண்களுடைய மானத்தை விளையாடுறது சாதாரணமானதான். ஒரு ஆணை பார்த்து அவதூறு சொல்றது, ஒரு ஆண்ட பேர்ல அவதூறு சொன்னா அது வெறுமனே ஹராம், பெரும்பாவம் என்கிற குற்றத்துக்கு கீழே தான் வரும். இதே ஒரு பெண்ணுடைய மான விஷயத்துல படுதூறு அவதூறு சொன்னா என்ன சட்டம், என்ன சட்டம் சொல்லுங்களேன், என்ன சட்டம்? எத்தனை சவுக்கடி, எத்தனை 80 லோ படித்தவனுக்கும் கூட 40 இல்லைங்களா? இஸ்லாம் வந்து பெண்களுக்கு கொடுத்துக்கிற கண்ணிய பாருங்க. பெண்கள்ட மானத்துல விளையாட இயலாது, ஆண்கள்ட மானத்திலையும் விளையாட இயலாது. விளையாடினா
அது ஒரு ஹராத்தை செஞ்சா, பெரும்பாலத்தை செஞ்சாங்கிற குற்றம் தான். ஆனா பெண்கள்ட விஷயத்துல விளையாடினா மூஞ்ச முடித்தாமா போதும், உள்ளுக்கு என்ன பொம்பை எல்லாம் வச்சுக்குதோ யாருக்குமா தெரியுமா, அப்படித்தானே சொல்றது. அப்ப இவனுக்கு இஸ்லாமிய ஆட்சியா இருந்து இவனை கொண்டு போய் இவன் நாடு சாட்சியோட இவன் வராட்டி ஒரு பெண்ணுடைய விஷயத்த தவறு செஞ்சு வராட்டி அவனுக்கு என்னது கசேடு. யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் அவ்வளவு என்ன செஞ்சிருக்குது பெண்களுடைய விஷயத்துல, அவருடைய மானத்தை, ஒழுக்கத்தை, கண்ணியத்தை பார்க்கல. ஆனா ஃப்ரீடம் பேசி கடைசியில என்ன செஞ்சானுவள், கூட்டிட்டு போன புள்ளை எல்லாத்தையும் பாபிக்கு போட்டு திண்டானுவள். அப்படித்தானே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ல அப்படித்தானே வருது. கூட்டிட்டு போய் சுதந்திரம் எத்தனை வயசுல உங்களுக்கு எங்க போயிடும் சொல்லி போட்டு கொண்டு போய் நல்லா அனுபவிச்சு போட்டு பாபிக்கு போட்டு சாப்பாடு எடுத்து அடித்தாங்களா இல்லையா? இன்னைக்கு சீரழிதா இல்லையா? வெஸ்டர்ன்ல யோசிச்சு பாருங்க. ஆனா இஸ்லாம் எவ்வளவு தூரம் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துச்சு, எவ்வளவு கௌரவத்தை கொடுத்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு பக்குவப்பட்டு பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க, நீங்க எப்படி நாசமா போயிட்டாரு அழுதி போயிட்டு நீங்க எப்படி ஏசுவீங்க? அவரு ஒருத்தருடைய அந்த தவறா பாக்குறது வேற. அதுக்காக அவர்கிட்ட இருக்கிற கண்ணியம் கௌரவம் என்ன சேர்த்து இவன் எல்லாம் மனுஷனா என்று கேளுமா? அவங்க எவ்வளவு கண்ணியமாக நடந்து பண்ணாங்க. கண்ணியமான சோதனை இப்படி நாம சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம படிச்சா, வரலாறுகளை படிச்சா எங்களுக்கு உண்மையிலேயே நிறைய பாடங்கள் இருக்குது. அது காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கூட சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவம். என்ன சம்பவம்? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க தபூக்குடைய யுத்தத்துக்கு போறதுக்கு இன்னும் அண்ணாண்டு இருந்தோம், எங்களுக்கு 1க்கு 2 வாகனம் இருந்துச்சு, நல்லா போகலும் என்று சொல்லி போறவங்க போட்டு பின்னுக்கால போயிட்டு ஜொயின் ஆகும் என்று நாங்க என்ன செஞ்சோம், நாங்க பின்வாங்கினேன். ஆனா கடைசி வரைக்கும் போக கிடைக்கல. ரசூலுல்லாவுக்கும் ஞாபகம் வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் தபூக்ல போயிட்டு ஹத்தா பலக தபூக் வலம் யஸ்குர்னி, தபூக்கு போய் இறங்கி எல்லா சஹாபாக்களும் முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில கேள்வி கேட்டாங்க, மா ஃபஅல கஅப், எங்க கஅப் வரலையா, கஅபுடைய செய்தி என்னன்னு என்னைய பத்தி விசாரிச்சிருக்கிறாங்க. என்னைய பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்க விசாரிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய பத்தி அந்த இடத்துல விசாரிக்கும் பொழுது, கால ரஜுலும் மின் பனி சலமா, அங்க இருந்த பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் எழுப்பி சொன்னாரு, ஹபிஸஹு புர்தாஹு வன்னதரு ஃபீ இத்ஃதைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே இப்ப அவங்களுக்கு எல்லாம் வாசியாயிருச்சு, எங்களோட வர போறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வாசி, அவங்களுக்கு எல்லாம் நல்ல மாஷா அல்லாஹ் பெரிய காணி பூமி ஈத்தபல தோட்டம் எல்லாம் இருக்குது, 1க்கு 2 வாகனம் இருக்குது, இப்ப வாசி இப்ப எல்லாம் எங்களோட எங்க வர போறாங்க. ஹபிஸஹு புர்தாஹு வன்னதரு ஃபீ இத்ஃதைஹி, அவங்களுக்கு எல்லாம் இப்ப வாசியாயிருச்சு, இப்ப எல்லாம் எங்களோட வர மாட்டாங்க யார சொல்லலாம் அப்படின்னு என்ன செஞ்சாரு. ஒருத்தர் எழுப்பி தப்பா பேசினதோடயே பாருங்க, தப்பா பேசினவர் யாருன்ற பேரை கூட பதிவு செய்யல. இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறது கூட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறதே யாரு? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில 4418. அவரை பத்தி தான் ஒருத்தர் தேவையில்லாத மைண்ட் சொல்றாரு. ஆனா அவரை அடையாளப்படுத்த விரும்பல. இப்படி சஹாபாக்கள் விளங்குறவங்களுக்கு இதை நான் நேத்து சொன்னேன். குர்ஆன் சொன்னால தியரிகளை படிப்போம், அஹ்லாக்களை படிப்போம், எல்லா தியரியையும் பிரின்சிபல்ஸையும் படிப்போம். ஆனா நடைமுறைப்படுத்திய அந்த பிராக்டிக்கல் செஷனை எங்கிருந்து எடுக்கிறேன்? சஹாபா. அது சொல்றாரு கஅப் இப்னு மாலிக், கால ரஜுலும் மின் பனி சலமா, பனு சலமால இருந்து ஒரு ஆள் எழுப்பி சொன்னாரு அந்த இடத்துல, அவங்களுக்கு எல்லாம் வாசி இப்ப எங்களோட எல்லாம் வரமாட்டாங்க என்றதோடையே கால முஆத் இப்னு ஜபல், அந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல் எழுப்பினாரு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க முன்னுக்கு, அவ்வளவு சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த மனிதர் அப்படி சொன்னதோடையே முஆத் இப்னு ஜபல் எழுப்பினாரு. முஆத் இப்னு ஜபல் எழுப்பி சொன்னாரு, பிஸமா குல்த, நீங்க தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க. யாரை பார்த்து சொன்னாரு? இப்படி சொன்னாரு. அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க. யார்? ரசூலுல்லாஹ். அவரை பார்த்து நீங்க தேவையில்லாத பேச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பினாங்க. திரும்பி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, கஅப் இப்னு மாலிக் நல்ல மனிதர், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சங்கடம் ஒன்று ஏற்பட்டிருக்கும், அதனால அவருக்கு வர முடியாம போகும். நாங்க தூரத்தில் இருக்கிறோம், அவர் தூரத்தில் இருக்கிறாரு, அவருடைய நிலைமை என்னன்னு எங்களால் அறிஞ்சு கொள்ள முடியல. நாங்க தபூக்ல இருக்கிறோம், அவர் மதீனா இருக்கிறார். ஆனா அவர் நல்ல மனிதர். அவரெல்லாம் அப்படி வேணும்னு பின்தங்குறாலும் நல்ல ஃபஸக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய அந்த இலக்கத்துல ஹதீஸ் வாசிங்க, 2 பேரும் பேசுறத சொல்ல கேட்டுக்கிட்டு மௌனமாக இருந்தார்கள், ஒன்றும் சொல்லல. இதான் சஹாபாக்கள். யாரு அவரை பற்றி நல்லதா பேசுறாரோ பேர் சொன்னாரு, யாரு அவரை பத்தி தவறா விமர்சித்தாரோ அவரோட பேரை கூட என்ன செய்யல, ஆளை கூட அடையாளம் கண்ட. யோசிச்சு பாருங்க, நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம் சொல்லிடுமா?
அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்கள், அதனால நாங்க நிறைய எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளை வரலாறுகளை படிக்கணும். ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம படிக்கும் பொழுது குர்ஆன்ல சொல்ற இந்த சட்டத்தை இப்படித்தானா நடைமுறைப்படுத்தணும், இந்த அஹ்லாக்க பண்பை இப்படித்தானா நடைமுறைப்படுத்தணும், இது இப்படித்தானா பிராக்டிக்கல் வாழ்க்கையில கொண்டு வரணும். கடும் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் படித்து வச்சிருக்கிறோம். முஞ்சில குத்தினானா, நீ குத்திட்டு வந்தியா, அப்பதான் நீ என்ன அவன் எப்படி நல்லா இருக்கும். அடிபட்டா வந்தாய், ஏன் அடிபட்டு வந்தாய், தோதாடா நீ அப்படின்னு கேட்ட என்ன நடக்கும் ஷேக்? என்ன எவ்வளவு அழகான செஷன் நம்மளோட பிராக்டிக்கல் செஷன். இதுக்குதான் சொல்றது, ஒவ்வொரு பண்புகளையும் குர்ஆன்ல படிக்கும் பொழுது இது சஹாபாக்களுடைய ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இதுக்குதான் மன்ஹஜு சஹாபா. மன்ஹஜு சஹாபா, சஹாபாக்களுடைய சலஃபுகள்ல நம்ம யார திரும்ப திரும்ப சொல்றோம்? சலஃபுகள்ல தாபியீன்களா தபா தாபியீன்களா இல்ல, சஹாபாக்கள். உங்களுக்கு சஹாபாக்கள் வேணும், சஹாபாக்கள் வேணும். அதுக்கு அடுத்ததாக தாபியீன்கள், தபா தாபியீன்கள். சஹாபாக்களுடைய மன்ஹஜ தாபியீன்கள் பற்றி பிடிச்சாங்க, தாபியீன்களுடைய மன்ஹஜ தபா தாபியீன்கள் பற்றி பிடிச்சாங்க. இதுதான் எங்களுக்கு வேணும். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தியரிகளையும் குர்ஆன்ல சுன்னத்துல படிச்சிருவோம், ஆனா பிராக்டிக்கல நம்ம எங்க பாக்குறோம்? சஹாபாக்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த அடிப்படைகளை நாம என்ன செய்வோம், நாம புரிஞ்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு அழகான ஒரு வழியை தேடணும்டா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குர்ஆனை படிங்க, ஹதீஸ படிங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸ படிங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸ படிங்க. சஹாபாக்களோட வாழ்க்கையில குர்ஆன் சுன்னா எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கிறத துல்லியமாக தேடி தேடி படிங்க, தேடி தேடி படிங்க. இது எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யும், பெருங்கொண்ட மாற்றத்தை நிச்சயமாக என்ன செய்யும், உருவாக்கும். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா